என்னது 120 ரூபாய்க்கு லெகன் கோழி பிரியாணி, அதுவும் நம்ம ராயப்பேட்டையிலயா? அட ஆமா டியூட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு போயிட்டு திரும்பி போறவங்க கண்டிப்பா அந்த சார்மினார் பிரியாணி ட்ரை பண்ணாம போகவே மாட்டாங்க. அதாவது இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நார்மல் பாய்லர் கோழி சிக்கனே கிடையாது, இவங்க லெகான் சிக்கன் தான் யூஸ் பண்றாங்க. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், லெகானுக்கும் பாய்லருக்கும் என்னடா டிஃபரெண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு அண்ணே உங்களுக்கு ஒரு பதில் சொல்றாரு, கேளுங்க. இது கறிக்கோழியே கிடையாதுங்க, வெறும் முட்டைக்கோழி மட்டும்தான். முட்டை வைக்கிறதுக்கு மட்டும்தான். முட்டைக்காகவே வளர்க்குறீங்க? முட்டை மட்டும்தான், கறி கிடையாதுங்க. ஓஹோ, என்னன்னா இதுக்கும் அதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? கறிக்கோழிக்கும் முட்டைக்கோழிக்கும்? அது பேர் பிராய்லர் கோழின்றது மட்டும்தான் காமனுங்க, மற்றது எல்லாமே ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாததுங்க. அதனோட லைஃப் பிராய்லர் தானே இதுவும்? பிராய்லர் இது பிராய்லர் கிடையாது, இது வந்து லேயர்னு சொல்லுவாங்க. லேயர். லேயர். என்ன வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும்? இது வந்து முட்டை வைக்கிறதுக்காக வந்து உற்பத்தி பண்ணுறதுங்க. அதனோட லைஃப் டைமே வந்து 45 நாள் தாங்க கறிக்கோழின்றது வந்து. பட் இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் வந்து இங்கே இருக்குங்க. 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் இருக்குது. இதனோட லைஃப் டைம் வந்து 1.5 வருஷங்க. கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி மாதிரி தானே அது? ஆமாம், கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி மாதிரி தாங்க. அட அப்ப பாத்துக்கங்க டியூட்ஸ், நமக்கு நாட்டுக்கோழி பிரியாணி 120 ரூபாய்க்கே கிடைக்குதுன்னா நமக்கு சூப்பர் தானே. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நைட்டை விட ஆஃப்டர்நூன்ல தான் டியூட்ஸ் கூட்டம் செம்மையா இருக்கும். அது மாதிரி நீங்க இவங்க கிட்ட ஆம்பியன்ஸ் எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது டியூட்ஸ், நம்ம நின்னுதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனியன் கத்திரிக்காய் நமக்கு டேபிளே வச்சிருவாங்க, எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆஃப் சிக்கன் பிரியாணி 120ன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா மித்த கடைகள் மாதிரி இல்லாம அவங்க கிட்ட மட்டும் ஒரு தனி யுனிக்கான டேஸ்ட் வச்சிருந்தாங்க டியூட்ஸ். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கூட்டம் வாங்கி வந்து நிக்குது. அன்பால தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்ய அன்பு சாம்ராஜ்ய. உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த மாதிரி தான் டியூட்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பிரியாணியை ஒரு பைட் எடுத்து சிக்கன் பீஸோட ட்ரை பண்ணி பார்த்தேன் டியூட்ஸ். அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு டியூட்ஸ். அந்த லெக் பீஸை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதில் மீட்டு வந்து கம்மியாக இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கூட ஒரு தடவை எல்லாருமே லகான் கோழி ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுவும் சார்மினார்லேயே வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் டியூட்ஸ். இனிமே நான் பாய்லர் கோழியை சாப்பிட்றத தவிர்த்துட்டு இனிமேல் லகான் கோழி தான் டியூட்ஸ் நான் சாப்பிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் லகான் கோழி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.